சரி விஷ்ணு, இன்று காலையில் 2ஆம் நாள் பதவியில் நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதிமான் ஆட்சி, நீதி அரசராட்சி, 2 கணக்கில் கடவுள் பதவியில் உட்காந்து இன்றைக்கி படைகளை பூரா நீதிமன்ற கோர்ட்டில் முதல் கணக்கில் கழுத்து முட்டை வச்சு வெளியில் தப்பு செஞ்சு போகிறான். அரசியல்வாதிக்கு நாற்காலி சேரோட அவன் வீட்டில் நாற்காலி சேர் வச்சுருப்பான், அவன் ஆஃபீஸில் வச்சுருப்பான், எங்கெங்கே போகிறானோ பூட்டு போட்டுக்கிட்டே இருங்கடா அப்படின்னு படைகளுக்கு கொடுத்தாச்சு, கணக்கு கொடுத்தாச்சு. அவன் எல்லா அரசியல்வாதியும் போய்கிட்டே இருப்பான், உட்காருவான், நாற்காலி சேரில் தான் உட்காருவான். அவனுக்கு நாற்காலி சேரோட விலங்க மாட்டிருங்கடா அப்படின்னு கொடுத்துட்டார். ஆட்டோமேட்டிக்காக டெல்லியிலும் தமிழ்நாடு டெல்லி எல்லா நீதிமன்றத்திலையும் இப்போ இலங்கை சூழ்ந்து எல்லா அரசியல்வாதிக்கும் அந்த கணக்கு விலங்கு மாற்ற கணக்கு போகிறோம். நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி. முக்கால் சத்தியமாக கேட்க மாட்டான். இவனுடைய கடவுள்கிட்ட கேட்கணும் மன்னிப்புக்காக, அது எதிர்த்து தான் போராடுவான், எதிர்த்து தான் நிற்பான். ஏன்னா சுதந்திர கொடி மாதிரி கொடியை தூக்கி ஆடினானா சுதந்திரம்னு அந்த மாதிரி இவன் நிற்கான் அரசியல்வாதி. எல்லாம் அந்த பேப்பரை விட்டு, அந்த சீட்டு விளையாடுற பேப்பரை விட்டு பூரா மக்களை பாழாக்கி ஏமாற்றி பிறக்கி எல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா உட்காந்துட்டார் கடவுள். ஆனால் நம்ம குடும்பமே உள்ளே போயிருமுன்னு எப்படியாவது இந்த கெட்டுக்கட்டை சேர்த்து வச்சுருக்கோம். அந்த பேப்பர் அதை விதைச்சி எப்படியா நம்ம நிற்போம்னு அவன் நினைக்கான். முடியாது. அது இன்றைக்கி விளங்க மாட்டிட்டார். சாமி கடவுள் எல்லா படைகள் போய், ஆனால் சாமி கோயிலெலாம் இடித்தான்ல, எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா ஊட மாநிலம், தமிழ்நாடு 1ஆம் நம்பராக இடித்து பூரா பாழாக்கி வச்சுருக்கான். எல்லா மாநிலத்தையும் எங்கெங்கே இடிச்சிருக்கான். உலக நாடே இடித்து பாழாக்கி வச்சுருக்கான். சாமி ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி. அப்போ 7 செம்மத்துக்கு முன்னாடி ஆண்டதுக்கு பூரா கணக்கை பூரா இந்த செம்மத்தில் முடிக்கணும்னு நாக்கை கடிச்சு நிற்கான். முடியாது, முடிஞ்சு வச்சு கணக்கு. எல்லா கோர்ட்டிலையும் கேட்டுக்கோப்பா, எப்படி கைலாசத்தில் இடித்து தூக்கி போட இதுதான்ப்பா 7 செம்மமாக உலக நாடே நடத்தி நாசம் பண்ணிட்டான். சாமி கடவுளை உட்கார விட, அதான் சாமி அடிக்க தண்டனை கொடுக்க மாட்டேங்க அப்படிங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவான். சாமி அந்த அவன் இவ்வளோ தப்பு செய்தான் அடியா, அது நீதிமான் இவர் தான் கடவுள், அவர் தான் தக்க தண்டனை கொடுக்கணும். அந்த தக்க தண்டனை கொடுக்குற நீதிமான் உள்ள சத்திய வாக்கில் கரெக்டாக 13 செயலரை 13 கம்பியில் உள்ளே போட்டு பேண்டு தின்னு மோண்டு இந்த செம்மத்தில் அந்த இடத்துல அனுபவிச்சு போவான். அதுதான் கணக்கு. அப்போ தான் உணரணும். அடுத்தாப்புல அவன் வாரிசு உணரணும். ஐயோ இப்படி போனால் நம்மளை செயலறையில் போட்டாங்கன்னா பேண்டு மோண்டு தின்னு அந்த இடத்துல நம்ம திங்கோம். அப்போ நம்ம வெளியில் கடவுளுடைய பூமியை அழித்தோம், நீதியை அழித்தோம், நியாயத்தை அழித்தோம், தர்மத்தை அழித்தோம். அப்போ கணக்கு நாசம் பண்ணி நம்ம இப்போ உள்ளே கிடக்கோம். நம்ம நாசம் பண்ணோம், அந்த தக்க தண்டனை நம்ம வாங்கி உள்ளே கிடக்கோம்னு அப்போ தான் அறிவு வரும். பெஸ்ட்டோ கணக்கப்பா, புரிஞ்சுக்கப்பா. முக்கால்